சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமைந்துள்ளதால் மாநிலத்தின் புதிய ஆளுநர் என்ன செய்வார் என்ற பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதிதாக அரசியல் களத்திற்கு வந்த தாவேகா நடந்து முடிந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் அறுதி பெரும்பான்மைக்கான 118 இடங்களை அக்கட்சியால் எட்ட முடியவில்லை. இந்த நிலையில் தமிழ்நாட்டு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்ன செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்புரிமைக்கு உட்பட்டதாகும். எனவே தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பது அல்லது தேர்தல் முடிவுகளுக்கு முந்தைய அல்லது பிந்தைய கூட்டணியின் அடிப்படையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் தரப்பை அழைப்பது என்ற எந்த முடிவையும் எடுக்கலாம். இதனால் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எடுக்கும் முடிவு சட்டப்பூர்வமானதாகவும் ஜனநாயக முறைப்படியும் இருக்குமா அல்லது அரசியல் தலையீடுகள் இருக்குமா என்ற ஐயமும் எழுந்துள்ளது. அதனை பொறுத்தே தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகால ஆட்சி அமையும். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் யாருக்கு அவகாசம் வழங்கப் போகிறார் எனவும் தாவேக இதர கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்குமா என்றெல்லாம் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.